வணக்கம் நண்பர்களே. இது VDL Vlogs வீக்கெண்ட் குட்டி ஸ்டோரிஸ் தொடரும் நிழல்கள். போன எபிசோட்ல சாமியார் வந்துட்டு போனாரு. அதுக்கப்புறம் வீட்ல எல்லாரும் நிம்மதியா இருந்தாங்க. ஆனா எனக்கு மட்டும் எதுவுமே மாறல. ராத்திரின்னு ஒண்ணு வரவே கூடாதுன்னு நினைப்பேன். தூங்குறப்ப யாரோ என்னை போட்டு அமுக்குறது, நான் பேச முடியாம போறது, இது எல்லாமே இப்ப சாதாரணமா ஆயிருச்சு. அதையும் தாண்டி வேற எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்ற பயம்தான் அதிகமா இருந்துச்சு. அது வரைக்கும் போன எபிசோட்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு இந்த எபிசோட்ல பார்க்கலாம். தொடரும் நிழல்கள் பாகம் 3. நாம கதை கேட்கறதுக்கு முன்னால இந்த மாதிரி ஹாரர் ஸ்டோரிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை கமெண்ட்ல சொல்லுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ இந்த எபிசோட்ல கலைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா? எங்க வீட்லயே என்னை வித்தியாசமா பார்ப்பாங்க. அப்பப்போ சாமி கும்பிடும்போது நான் என்ன பண்றேன்னு பார்ப்பாங்க. கோயிலுக்குள்ள என்னால வர முடியுதான்னு பார்ப்பாங்க. நான் எப்பவும் போலதான் இருக்கேன். எனக்கு ஒன்றும் இல்லை, ஒன்றும் ஆகவும் இல்லை. இதை நான் யார்கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியும்? எனக்கு வீட்டில் தனியா இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கும். ஏற்கனவே நிறைய பேர் இறந்து போன வீடு. ஆனாலும் யாரையுமே நாங்க பார்த்ததில்லை. எதுவும் பெருசா தெரியல. அப்போதான் ஒரு நாள் எங்க அம்மாவோட அம்மா இருந்தாங்க எங்க வீட்டுல. சாகுறதுக்கு முன்னாடி வரை நல்லா பேசிட்டு இருந்தாங்க. அவங்க சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப ரொம்ப பயப்படுவாங்க. கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு, போய் அப்பாவை கூட்டிட்டு வா அப்படின்னு என்னையும் என் தங்கச்சியும் அனுப்புனாங்க. கூப்பிட போன வழியில என்னோட ஃப்ரெண்டு சூர்யாவை பார்த்தேன். ரொம்ப நாள் கழிச்சு அவளை பார்த்து பேசினதுல எங்க பாட்டி சொன்ன விஷயத்தையே சுத்தமா மறந்துட்டேன். திரும்பி வீட்டுக்கு போற வழியில கூட எனக்கு சுத்தமா ஞாபகம் வரல. வர வழியில தெரிஞ்ச அண்ணா, எங்க போயிட்டீங்க 2 பேரும்? உங்க பாட்டி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போதான் அவங்க அப்பாவை கூட்டிட்டு வர சொன்னதே ஞாபகம் வந்துச்சு. வேகமா அலறி அடிச்சுட்டு ஓடணும் 2 பேரும். எல்லாருமே வந்துட்டாங்க. ஒரே அழுக வீடு முழுக்க. ரொம்ப ரொம்ப பாசமா இருக்கிற பாட்டி. என் மேல எனக்கே ஆத்திரம் வந்துச்சு. நிச்சயமா அப்பாவை கூட்டிட்டு வந்திருந்தா அவங்க இறந்திருக்க மாட்டாங்களேன்னு. ஆனா நான் வேணும்னு எதுவுமே பண்ணல. எல்லாமே கனவு மாதிரி இருக்கு. யோசிச்சு பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. நல்லா பேசிட்டு இருந்த பாட்டி, எனக்கு உடம்புக்கு ஒரு மாதிரியா இருக்கு, சீக்கிரமா போய் அப்பாவை கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னதும் நான் மட்டும்தான் கிளம்பினேன். அவங்க தான் நீ பாப்பாவையும் கூட்டிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. 2 பேருமே தான் கிளம்பினோம். திடீர்னு நான் ஏன் சூர்யாவை பார்த்தேன், எப்படி பார்த்தேன்? நான் ஏன் அவ வீட்டுக்கோ இல்ல என்னோட வீட்டுக்கோ போய் பேசாம ரோட்ல நின்னுட்டு 2 மணி நேரமா பேசணும்? ஆமா, எங்க நின்னு பேசினேன்? அப்போதான் அதை நினைச்சு நினைச்சு மனசு அரண்டு போயிருச்சு. நான் சூர்யாவை பார்த்தது எங்க தெரு முக்குல. ஆனா நாங்க நின்னு பேசினது ஆலமரத்துக்கு கீழே. என்ன நடக்குது என்ன சுத்தி? அப்படியே உடைஞ்சு உறைஞ்சு போயிட்டேன். பாப்பாவை சூர்யா தான் ஏதோ ஒரு பாப்பா கூட விளையாட கூட்டிட்டு போனா. நான் எப்படி அந்த மரத்துக்கு கீழே நின்னு பேசினேன்? அதுவும் 2 மணி நேரமா ஒண்ணுமே புரியல. யோசிச்சு பார்த்தா சூர்யா இன்னைக்கு சிகப்பு கலர் பாவாடையும் வெள்ளை கலர் சட்டையும் போட்டுட்டு தலையில ஜிகுனா ஹேப்பின்னு குத்திருந்தா. யோசிக்க யோசிக்க நான் பார்த்தது சூர்யாவையா இல்ல ஜோதி அக்காவையா அப்படின்னு குழப்பமா இருக்கு. யாரா இருந்தாலும் என்ன ஆக போகுது? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வேற. எனக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம பேசுனது நிச்சயமா சூர்யா இல்லைன்னு. எதையுமே யோசிக்க முடியல. பாட்டிக்கு ஆக வேண்டிய எல்லாமே முடிச்சாச்சு. பக்கத்து வீட்டுல எல்லாரும் அவங்க எதையோ பார்த்து பயந்து கத்துனாங்க. நாங்க போய் பாக்குறப்ப இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப கவலையா இருந்துச்சு. இது வரைக்கும் நிறைய அசம்பாவிதம் எனக்கு மட்டும்தான் நடந்திருக்கு. இப்ப எதுக்காக எங்க குடும்பத்து ஆட்களுக்கு நடக்கணும்? எங்க பாட்டி 2 நாள் தான் வந்து தங்க இருந்தாங்க. கிட்டத்தட்ட விருந்தாளி மாதிரி தான். என்னோட எல்லா குழப்பத்துக்கும் பதில் சொல்ல போறது சூர்யா தான். 2 மணி நேரமா நான் என்ன பேசினேன்னு கூட ஞாபகம் வரல. அவ எங்க இருக்கான்னு கூட கேட்கலனா. எல்லாமே விசித்திரமா இருக்கு. பதில் வேணும். அதுக்கு சூர்யாவை எப்படியாச்சும் நான் பார்க்கணும். 1 மாசம் எங்கேயோ யார் வீட்டுக்கும் போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. 30 நாள் முடிகிற வரைக்கும் பொறுமையா இருந்தேன். சூர்யாவோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் அவ வீடு எங்கன்னு கேட்டேன். அப்போதான் தெரிஞ்சது அவ இந்த ஊர்லயே இல்லைன்னு. பக்கத்துல ஏதோ ஒரு வில்லேஜுக்கு போயிட்டாங்க. பல வருஷமா இருந்த ஊரை விட்டுட்டு இவங்க எதுக்காக வேற ஊருக்கு போகணும்? அப்போ நான் பார்த்தது சூர்யா இல்லையா? அப்போதான் எங்க ஸ்கூல் பிரேயர்ல அந்த செய்திய சொன்னாங்க. நம்ம ஸ்கூல்ல படிச்ச சூர்யா அப்படின்ற பொண்ணு ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்துட்டான்னு.
எல்லாருக்குமே பெரிய ஷாக் தான். ஆனா நான் எதிர்பார்த்ததுதான். நிச்சயமா இது எங்க வீட்ல இருக்கிற ஏதோ ஒரு சாத்தா வேலைதான். ஒரு உயிர் இல்ல, 2 உயிர் போயிருக்கு. ஆனா எதுக்காக? அப்போதான் எங்க வீட்ல சொல்லிட்டு இருந்தாங்க, அடுத்த மாசம் குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியாம போச்சே அப்படின்னு. இனி 1 வருஷத்துக்கு எந்த கோவிலுக்கும் போக முடியாது அப்படின்னு எங்க அத்தை பேசிட்டு இருந்தாங்க. இப்போ எனக்கு கொஞ்சம் புரியுது. 1 வருஷத்துக்கு எங்களை கட்டி போடுற மாதிரி பண்ணிருச்சுங்க. அடுத்த 1 வருஷமும் ஒரு யுகம் மாதிரி மாறப் போகுது. கதையும் சூடு பிடிக்க போகுது. எங்க வீட்ல இன்னும் 1 வருஷத்துக்கு கண்டிப்பா தீபம் ஏத்தக்கூடாது. அப்புறம் குலதெய்வம், வேற எந்த கோயிலுக்கும் போக முடியாது. நடக்கிறது எதுவுமே புரியல. எங்க பாட்டி இதுவரைக்கும் எங்க வீட்ல வந்து தங்குனதே கிடையாது. பாவம், தேவையில்லாம இறந்துட்டாங்க. அது மட்டும் இல்ல, என்னோட தோழி சூர்யா, அவ பாவம் என்ன தப்பு செஞ்சா? அவ வாழ்க்கையில ஏதேதோ நடந்து கடைசியில அவ உயிரே போயிருக்கு. என்னை சுத்தி ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி எனக்கு உள் மனசுல தோணிட்டே இருக்குது. சூர்யா எதுக்காக சாகணும்? அவளுக்கும் ஜோதி அக்காவுக்கும் என்ன தொடர்பு இருக்க முடியும்? இல்ல சாதாரணமா நடக்கிற எல்லாத்தையும் நான் தான் தேவையில்லாம சேர்த்து வச்சு குழம்புறேனா? நிச்சயமா இந்த குழப்பத்துல இருந்து வெளியே வரணும். அதுக்கு என்ன பண்றதுன்னு தான் தெரியல. சரி, வாழ்க்கை போற போக்குல போகட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். நைட் ஆனா எனக்குள்ள என்னென்னவோ நடக்குது. மூச்சு திணறுது. கை கால்லாம் யாரோ கட்டி போட்டு என்னை அமுக்குற மாதிரி இருக்கும். நான் பேசுறது யாருக்குமே கேட்காது. நான் பேச மாட்டேன். உயிரை கொடுத்து கத்துவேன். யாருக்குமே கேட்காது. ஓன்னு அழுகிற. யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. பகல் முழுக்க உடம்பெல்லாம் ரணமா வலிக்குது எனக்கு. ஆனா ராத்திரி என்ன நடக்குதுன்னு புரியல. இப்படியே போயிட்டு இருக்கும் போதுதான் நான் வயசுக்கு வந்துட்டேன். வந்திருந்த எல்லாரும் இனிமேதான் நீ ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்லிட்டு போனாங்க. எனக்கு கால்ல இடுப்புல இரும்பு கட்டிக்கிட்டு இருந்தாங்க. காத்து கருப்பு அடிச்சிரும்னு கையில எப்பவும் கறி துண்டு இருக்கணும். நிறைய சாப்பிட கொடுத்துட்டே இருந்தாங்க. நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கினேன். இப்ப என்னால நிம்மதியா தூங்க முடியுது. மூச்சு திணறல. யாரும் என்னை கட்டி போட்டு வாய் பேச முடியாம பண்ணல. அந்த ஒரு 30 நாளும் எனக்கு ரொம்ப ரொம்ப நிம்மதியா போச்சு. காலையில வெறும் வயிற்றுல முட்டையும் நல்லெண்ணெயும், அப்புறம் காலை சாப்பாட்டுக்கு உளுந்தங்களி, மத்தியானம் கறி சோறு, சாயங்காலம் மறுபடியும் முட்டை, நிறைய ஸ்நாக்ஸ், ஸ்வீட்ஸ். முக்கியமா எல்லாரும் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்தாங்க. தலை நிறைய பூ, கை நிறைய வளையல், முகம் முழுக்க மஞ்சள், பெரிய பொட்டு, கழுத்துல செயின், காலில் கொலுசு. எல்லாத்தையும் விட நிம்மதியான தூக்கம். எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த 1 மாசம் நிம்மதிக்கெல்லாம் சேர்த்து வச்சு மொத்தமா அனுபவிச்சேன். அதுக்கப்புறமா 1 மாசம் முடிஞ்சதும் வெளியே போகலாம்னு சொல்லிட்டாங்க. காலில் இருந்த இரும்ப அம்மா கூட சண்டை போட்டு கழட்டி வச்சுட்டு போனேன். இடுப்புல இருந்தது குத்துதுன்னு 2 வாரத்துக்கு முன்னாடியே யாருக்கும் தெரியாம கழட்டி வச்சுட்டேன். 1 மாசம் முடிஞ்சு வெளியே வர தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுட்டு பெரிய பொண்ணா மாறிட்டேன். யாரை பார்த்தாலும் வித்தியாசமா இருக்கு. எல்லாருமே என்னை விசித்திரமா பாக்குற மாதிரி எனக்கு ஒரு பிரம்மை. அன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா போச்சு. ராத்திரி வந்ததும் ஆரம்பிச்சது வேண. எப்பவும் போல படுத்துட்டேன். படுத்ததும் நல்லா தூங்கிட்டேன். என்னென்னமோ கனவு. எங்க பாட்டி, ஜோதி அக்கா, அவங்க அம்மா, எதிர்த்த வீட்டக்கா எல்லாருமே வராங்க. ஏதேதோ சொல்றாங்க. என்னை பார்த்து சிரிக்கிறாங்க. திடீர்னு கத்துறாங்க. சூர்யா, சூர்யா என்னை பார்த்து என்னை ஏன் கொலை பண்ணன கலை அப்படின்னு கேக்குறா. அழுகிறா, சிரிக்கிறா. நான் பார்த்த அமைதியான சூர்யா இல்ல இவ. ரொம்ப கொடூரமா கத்துறா. என்கிட்ட வரா. நீயும் வா கலை, என் கூட வா, வா வா. வேணாம் 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 சூர்யா, வேணாம் ப்ளீஸ். நான் எதுவும் பண்ணல. வேணாம். நீ தான் எங்க நிம்மதியை கெடுத்துட்ட. எங்க குடும்பமே உன்னாலதான் செத்துச்சு. உன்னை விட மாட்டேன் அப்படின்னு கத்துறா. வேணாம்னு அலறி அடிச்சு முழிச்சு பார்த்தா என் கண்ணுக்கு முன்னாடி என்னோட முகத்துக்கு நேரா அழுதுட்டு நிக்கிறா சூர்யா. ஆன்னு அலறிட்டு கட்டில இருந்து கீழே விழுகிற எங்க அம்மா மேல. எல்லாருமே எந்திரிச்சிட்டாங்க. நான் கண்ணை முழிக்கவே இல்லை. கண்ணை மூடிட்டு கத்திட்டே இருந்தேன், சூர்யா சூர்யா அப்படின்னு. முகத்துல தண்ணி தெளிச்சு கன்னத்துல அடிச்சதுக்கு அப்புறமா தான் முழிச்சு பார்த்தேன். மொத்த குடும்பமும் என்னை சுத்தி உட்கார்ந்துருந்தாங்க. எல்லாருமே என்னை ஒரு மாதிரி பயத்தோட பாக்குறாங்க. யாருமே எதுவுமே பேசல. அம்மா தண்ணி குடிச்சிட்டு படுத்துக்கோன்னு சொன்னாங்க. பயமா இருக்குமா, இங்க வா, என் பக்கத்துல படுத்துக்கோ அப்படின்னு அவங்க பக்கத்துல படுக்க வச்சாங்க. கொஞ்சம் ஆறுதலாகவும் மனசு அமைதியாகவும் இருந்துச்சு.
நிம்மதியா தூங்கிட்டேன். நிச்சயமா எங்க அம்மா தூங்கவே இல்லை. எப்பவும் போல ராத்திரி என்னோட கனவுல என்னென்னமோ நடந்துச்சு. முன்னாடி எனக்கு மட்டும்தான் பிரச்சனையா இருக்கும், இப்ப எல்லாத்துக்கும் பிரச்சனை. ஆமா, முன்னெல்லாம் என்னால கத்தவே முடியாது, இப்ப நிறைய கத்துறேன். எல்லாரும் முழிச்சிடுறாங்க. இப்படியே 1 வருஷம் ஓடிடுச்சு. எங்க பாட்டி திதி முடிச்ச உடனே என்னை கோயிலுக்கு கூட்டிட்டு போனாங்க, மந்திரிச்சு விட்டாங்க. எதுவுமே மாறல. அடுத்து பள்ளி வாசல் கூட்டிட்டு போனாங்க, மந்திரிச்சு விட்டாங்க. ஒன்னும் மாறல. அடுத்து சர்ச்சு கூட்டிட்டு போனாங்க, எதுவுமே மாறல. என்னோட அலறல் நாளுக்கு நாள் கூடிட்டே போச்சு. அப்போதான் மாசாணி அம்மன் கோயிலுக்கு கூட்டிட்டு போனாங்க. நிச்சயமா எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு எனக்கே தெரியுது. வீட்டுல எங்க கூப்பிட்டாலும் பேசாம போயிடுவேன். அந்த மாதிரி தான் மாசாணி அம்மன் கோயிலுக்கும் போனோம். பேய் ஓட்டுறதுல ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கோயில். எல்லாருமே போனோம். ரொம்ப ரொம்ப பயமா இருந்துச்சு. ஏதேதோ பண்ணாங்க. 3 நாள் அங்கேயே தங்க சொன்னாங்க. அவங்க கொடுக்கற சாப்பாடு தான் சாப்பிடணும். பூஜை நேரத்துக்கு 1 மணி அடிப்பாங்க. எல்லாரும் போகணும். என்னால அந்த பூஜையில நிக்க முடியல. அந்த மணி சத்தம் என் உடம்புல இருக்கிற நரம்பெல்லாம் பரவுது. நான் ஆடுறேன், குதிக்கிறேன், கத்துறேன், அலறுறேன், அடிக்கிறேன். மணி அடிக்க அடிக்க நான் நானாவே இல்லை. என் உடம்புல பரவுற மாற்றத்தை ஆரம்பத்துல என்னால உணர முடிஞ்சது. நேரம் ஆக ஆக கலை ஜோதியா மாறிட்டு இருந்தேன். அங்க பேயோட்டுறவரு கேக்குறாரு, எதுக்காக இந்த சின்ன பொண்ணை இப்படி பாடா படுத்துற? அவ தான் என்னை கூப்பிட்டா, என்னை எப்பவுமே நினைச்சா. நான் சாகுறப்ப என்னை பார்த்தா, என்னோட உடம்பு எரிஞ்சு என்னோட கடைசி மூச்சு போகிறப்ப அவ ஜன்னல் வழியா எட்டி பார்த்தா. அவ கண்ணு என்னை விட்டு போகாத ஜோதின்னு என்னை கூப்பிட்டுச்சு. எனக்கு எங்க போகிறதுன்னு தெரியல. அவ என்னை வான்னு கூப்பிட்டா. அவளை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். அவ கூடவே தான் இருப்பேன். என்னை எதுவுமே பண்ணாதீங்க. என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? எனக்கு எரியுது. என்னை விட்டுருங்க, என்னை விட்டுருங்க. அப்படியே திணறேன், அலறேன், துள்ளுறேன். என்னை 4 பேர் பிடிச்சிருந்தாங்க. அவங்களால பிடிக்கவே முடியல. எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு ஓடுறேன். ஒரு பெரிய மரம், அதை சுத்தி தான் நான் ஓடிட்டு இருக்கேன் கத்திட்டேன். என் பின்னாடி எல்லாரும் ஓடி வராங்க. ஒரு கட்டத்துல ஒரு மரத்துல மோதி தலை குப்புற விழுந்துட்டேன். என்னை தூக்கி ஏதேதோ பண்ணாங்க. அவங்க என்னமோ பண்ண எனக்குள்ள ஒரு மாதிரியா, கொஞ்சம் அமைதியா, என்னோட மனசும் உடம்பும் லேசா ஆகுது. மெதுவா கண்ணு முழிச்சு பாக்குறேன். என்னை சுத்தி எல்லாரும் அழுதுட்டு இருந்தாங்க. என்னாச்சுன்னு கேட்டேன். ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் நடந்த எல்லாமே எனக்கு தெரிஞ்சிச்சு. முழுசா தெரியலன்னாலும் கொஞ்சம் யூகிக்க முடிஞ்சிச்சு. இனிமே ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு நானே முடிவு பண்ணிட்டேன். எங்க அம்மா கிட்ட சூர்யாவை பத்தி கேட்டேன். அவங்க நம்ம வீட்டை வாங்கணும்னு ரொம்ப நாளா பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க பணம் பெறட்டுறதுக்குள்ள நாம இந்த வீட்டை வாங்கிட்டோம்னு அவங்களுக்கு நம்ம மேல வருத்தம். அதை தான் உங்ககிட்ட வேற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம வீடு முதல்ல லைப்ரரியா இருந்தது உண்மைதான். ஆனா அவங்க சொன்னதெல்லாம் நம்மளை பயப்பட வைக்கிறதுக்காக தான். அவங்க பொண்ணு உங்ககிட்ட சொன்னதை தான் அவங்க அம்மா என்கிட்ட சொன்னாங்க. பக்கத்துல விசாரிச்சப்பதான் அவங்களும் இந்த வீட்டை வாங்க முயற்சி பண்ண விஷயம் தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறமா அவங்க வேற ஒரு வீடு வாங்கிட்டு பக்கத்து ஊருக்கு போயிட்டாங்க. அவங்க பொண்ணுக்கு திடீர்னு மூளை காய்ச்சல் வந்து இறந்துட்டா. அவங்க அம்மாவே நம்ம வீட்டுக்கு வந்து இந்த விஷயம் எல்லாம் சொன்னாங்க. ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இவ்வளவு நாள் நீ சின்ன பொண்ணு, உனக்கு எதுவும் தெரிய வேணாம்னு நினைச்சது எவ்வளோ பெரிய தப்பா போச்சு. உனக்குள்ளவே நீ கண்டதும் போட்டு குழம்பிக்கிட்ட. அதோட வெளிப்பாடுதான் இது எல்லாமே. உலகத்துல எல்லாமே இருக்கு கலை. நல்லது, கெட்டது, சாமி, பேய் எல்லாமே இருக்குது. உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குது. அது கடவுளாகவும் இருக்கலாம், பேயாகவும் இருக்கலாம். நம்மளை தாண்டி ஒரு சக்தி இருக்கு. அதை மட்டும் எப்பவும் மறக்காத கலை. இன்னும் நிறைய சொல்லிட்டே இருந்தாங்க அம்மா. ஆனா நான் யோசிச்சது ஒன்னே ஒண்ணுதான். இந்த சூர்யா எருமை என்னை எப்படிலாம் ஏமாத்திருச்சுன்னு. இதுல நான் கொஞ்சம் மேல போய் ஜோதி அக்காவோட அம்மா வரைக்கும் யோசிச்சுட்டேன். நடந்த எல்லாத்தையும் நினைச்சு அழுகவா சிரிக்கவான்னு தெரியல. உனக்கு ஜோதி அக்காவை ரொம்ப பிடிக்கும்ல கலை. அவங்க இறக்குறப்ப நீ பக்கத்துல எங்களுக்கு தெரியாம இருந்திருக்க. அதுதான் அவ உன் கூடவே வந்துட்டா. எல்லாம் சரியாயிருச்சு. இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை. உனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயத்துல நம்பிக்கை வை. நீ நம்புறது ஒரு பாசிட்டிவ் விஷயமா இருக்கணும். இன்னும் நிறைய அட்வைஸ் பண்ணிட்டே வந்தாங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டே வந்தேன். இப்போ எனக்கு மனசு நிறைஞ்சு இருக்கு. நிம்மதியா, ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்கு.
இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை, யாருமே என்னை பயப்படுத்த முடியாது அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையா கண்ணை மூடி படுத்த பின்னால ஒரு நிழல் என்னை தொடர்ந்து வர்றது தெரியாம. நிழல் தொடரும். அதுவரை நன்றி, வணக்கம்.